நம்ம என்ன பேசணுங்கிறத விட இந்த நிகழ்ச்சியால் எத்தனை கல்யாணம் பண்ண போகிறோம், பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிறத முக்கியங்க. அதனால் ஒரு மூணு விஷயத்தை மட்டும் டச் பண்ணிட்டு நான் அந்த உரையை வந்து ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா 3 முக்கிய விஷயத்தில் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நமது குழந்தைகளுக்கு சரியான வயதில் திருமணம் ஆகாமல் இருப்பது. பாண்டியன் மாப்பிள்ளை ஏற்கனவே டச் பண்ணாரு. இதுக்கெல்லாம் காரணத்தை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 மாவட்டங்களில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 10 மாவட்டத்தில் வந்து எங்கள் வெள்ளப்புறம்ல பங்காளிகள் இருக்காங்க. அங்கெல்லாம் என்னென்ன விசேஷம் நடக்குதோ அதுக்குள்ள நான் போவாங்க. அதே மாதிரி எங்கள் குழந்தை கோயிலில் நடக்கிற விசேஷங்களுக்கு அவங்க வருவாங்க. ராமேஸ்வரத்தில் கூப்பிட்டு ஒரு பெரிய யாகம் நடத்தணும், ஒரு 700 பேர் கூட்டி போய். அதே மாதிரி குலதெய்வ கோயில் இருக்க முத்தூர்லையும் இந்த மாதிரி பெரிய சண்டியாரெல்லாம் நடத்தியிருக்கோம். நம்ம குலம் கலைக்கணும், நம்ம தோன்றுள்ள அனைத்து சொந்தங்களும் கலைக்கணுங்கிறதுக்காக நிறைய வேலைகள்லாம் பண்ணுங்க. ஆனால் எது நடக்குதுன்னா என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு கரெக்டான வயசில் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா நமது தலைமுறை, நமது முந்தைய தலைமுறையில் வந்து ஒரு குழந்தையினா போதும் அப்படின்னு போனதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க பசங்களுக்கு பொண்ணு வேணா வெளியில் பெற்றிடுறாங்க. அவங்க பொண்ணை பெற்று வளர்ந்து கொடுத்தாதான் வந்து அங்கிருந்து நம்மளுக்கு பொண்ணு கிடைக்கும். அதை மறந்துட்டு சுயநலமாக வாழ்றதை எவ்வளவு தவறுகள் கொஞ்சம் உணர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற அந்த பசங்க வந்து 2 குழந்தை பெற்றுக்கிறது வந்து ஒரு சத்தியமாகவே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு குறைங்க. இனிமே வர சமுதாயம் அதை வந்து மாற்றணும். 2வது வந்து நம்ம குலத்தொழிலாளர் விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்காங்க. நம்ம தான் இங்கே சரி வந்து நம்ம நிறைய பணங்கள் பார்த்தோம். இருந்தாலும் விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கிறவங்க அவங்க அப்பா அம்மா வந்து அந்த பசங்களை வெளியில் அனுப்பாங்க. பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், பொண்ணுங்களை நல்லா படிக்க வச்சிருவாங்க. 3 டிகிரி 4 டிகிரின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு நம்ம வந்து அது இயல்பாகவே நம்ம சமுதாயத்தில் வந்து விவசாயத்தை சார்ந்து இருக்கிறதுனால அந்த படிப்பு ரொம்ப கஷ்டமாயிடுதுங்க. அதனால அவங்களுக்கு அந்த ஊர்லேயே பொண்ணு பார்க்கறது மிகவும் சிரமப்படுது. அதாவது விவசாயத்தை மட்டும் நம்ம இருந்தால் 100% நாமளே பொண்ணு கொடுக்குறது. அதனால அவங்களை வந்து பொருளுக்கு வெளியே கொண்டு வரணும். விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு சைட் பிஸ்னஸ், மெயின் பிஸ்னஸ். நிறைய ஒரு தொழிலையோ ஒரு படிப்புலையோ நல்ல பெரிய வேலையோ போய் சேர்ந்து நல்லா இருக்கணும். அவங்க முக்கியம் பசங்களை வந்து வெளிக்கொண்டு வர வேண்டும். ஊரை சார்ந்து இருக்க விடக்கூடாது. இனப்பற்று போக்குப்பட்டு சொல்லிட்டு அவங்க வந்து சீரழிந்து போயிட்டு ஒரு கல்யாணம் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுறாங்க. அதை தடுக்கணும். அதுக்கு உண்டான வேலைகள் நம்ம பண்ணுவோம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நடக்கிற விசேஷம். அதாவது நம்ம வந்து சென்னை செட் ஆகிட்டோம், நம்ம தான் இங்கே நிறையா பணக்காசு சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகிறோமா, நம்ம இங்கே இறந்தாலும் இங்கே கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம கண்டிப்பாக விட்டுடிக்கணும். நம்ம ஊரில் நடக்கிற அத்தனை விசேஷத்தையும், அதாவது ஊர் கோயிலாக இருக்கட்டும், பழைய கோயிலாக இருக்கட்டும், நம்ம சொந்த பந்தங்களின் வீடுகளில் நடைபெறும் திருவிழாக்களாக இருக்கட்டும், நம்ம போகணும். நம்ம சார்ந்து எவ்வளோ பேர் வாழ்ந்துருக்காங்க, 18 சமுதாயம் நம்மளை சார்ந்து வாழ்ந்துருக்காங்க. அவங்க வந்து கல்யாணத்தையும் ஒரு விசேஷத்தையும் நம்ம கூப்பிடுவோம். ஆனால் இப்போ எப்படி இருக்கும், அவங்களாம் இருக்காங்களா? முதல்ல அதாவது போன சந்ததியிலையும் அந்த முந்தின சந்ததியில கல்யாணம் நடைபெறுவதே ஒரு ஏகாதியோட வீட்டம்மா, அதாவது அண்ணாச்சி வீட்டுக்கு துணி வைக்க வர அம்மா நாளைக்கு இந்த சக்கரத்தை வீட்டுக்கு ஒரு சவரம் ஒரு பெரியவர் அலைகள் வந்திருக்கும். அவங்கெல்லாம் இப்போ இருக்காங்களே தெரியல. அவங்களெல்லாம் நம்ம அனுசரித்து போகிற மாதிரி தெரியல. இப்போ இருக்கிற கால சூழ்நிலை மாற்றத்தால் வந்து அவங்க வந்து பார்க்க முடியல. இந்த தொழில்களுக்கே புரியுதுலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு முறையும் ஊரில் ஏதோ ஒரு விசேஷம் இருந்தால் நம்ம போகணும். நம்ம தொழிலாளிகள், நம்ம கூட இருக்கிற குடிமகன்கள். அதாவது ஒருத்தர் வந்து அழகாக சொல்றாரு, அதாவது பொது சமுதாயத்தில் எல்லா வகையிலும் நெருங்கிய தொடர்புடையவர்கள் அவர்கள் குடிமகன்கள். அவங்களை வந்து ஆதரிச்சு ஒவ்வொரு நம்ம குடும்பங்களாக வந்து அவங்களுக்கு உண்டான பணங்கள் காசு எல்லாம் கொடுத்து சீர் கொடுத்து சிறப்போட வாழ வச்ச சமுதாயம் நம்ம சமுதாயம். அவங்களுக்கு வந்து பல்வியல் காத்து அடியெடுத்து வாழ்ந்து வந்த சமுதாயம். இதெல்லாம் சோழ காலத்தில் சொன்னாரு. தொண்டை மண்டல வரிசை 4வது கூட்டம் சோழனால் முதலாகவே சொல்வெறிய நாவினன் உயவை வந்தான் ஓடை சொன்னபடி முச்சன் கண்டவர் கண்ணாளர் 5 வாணியர் கந்தமணி மலை மாலைக்காரன் கலைநீரை சரக்கு பாடலும் தலைக்கும் காவல நாயகிய வலைஞர் பண்டு முதலாய் யுவராஜி கண்டுடுமே உரைத்திடும் பறையனோடு பல்லனுடன் 18 மணவரையில் மாகாண பலன் போய் பணி செய்து பகல் முறையாக தியாகிகள் பரிவட்டம் கட்சி மிகவாக ஒரு வேளாளருக்கு குவளையம் தனிலை கட்சி ஏகம் கருத்தன் முதத்தில் இட்ட வரியை சொல்லிட்டு போனார். அவர் அத்தனை பேர் நம்ம சூழ்ந்திருந்தாங்க. அவ்வளோ ஒரு இணக்கம் பார்ப்போம். சுத்தம் சூழ்ந்து இருக்கிறப்பாங்க ஒப்புறப்பட்ட அவுட்டுங்க. அது கண்டிப்பாக நம்ம தான் வந்து முயற்சி எடுக்கணும். ஊரில் நடக்கிற ஒவ்வொரு விசேஷங்களும் நம்ம போகணும். மீறி கூட இருக்கவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 70% வெளியூர்லேருந்து வந்துருப்பீங்க, இங்கே செட் ஆகிருப்பீங்க. நம்மளுக்கு பொண்ணும் பையனும் கிடைக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சுற்றி இருக்கிற
ஒரு 40-50 கிலோமீட்டர் தான். ஒரு மாவட்டத்தில் இருக்கிற இன்னொரு மாவட்டத்தில் போட்டு பார்க்குறாரு. சென்னையில் இருக்கிறவர் வந்து இங்கே செட்டிலானா என் பொண்ணுக்கு இல்லை பையனுக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அது மாதிரி இருக்க வேண்டாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம மக்கள். அமெரிக்காவிலையும் எந்த ஊர்லையும் போய் செட்டில் ஆகி நல்லா இருக்காங்க. அதனால நம்ம ஊரை சுற்றி இருக்கிற மக்களுக்கு மட்டும் தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் மாற்றிட்டு நல்லபடியாக பெரிய விசாலமாக நம்ம வளரலைங்க. அதே மாதிரி நம்ம மூங்கில் ஒரு சுத்தம் சுத்தம் கலைத்து வர்றதுக்கு நம்ம வந்து உதாரணமாக இருக்கிறாங்க. இதோட என் பேச்சு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.